சன் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது விவாத மேடை நிகழ்ச்சி. நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் உண்டு. அந்த இரண்டு பக்கங்களில் நீதித்துறையை பொறுத்தவரை ஒரு பக்கம் வழக்கறிஞர்கள், இன்னொரு பக்கம் நீதிபதிகள். பொதுவாக வழக்கறிஞர் தொழிலை ஒரு நோபல் ப்ரொஃபஷன் என்று சொல்வார்கள், ஒரு உன்னதமான தொழில். இந்தியாவில் பெரும்பாலான தலைவர்கள் எல்லாமே அவளோட அடிப்படை வாழ்க்கை, ஆரம்பகட்ட வாழ்க்கை என்பது ஒரு வழக்கறிஞர் பணியிலிருந்து துவங்கி இருப்பது தான். அந்த அளவுக்கு இந்த ஒரு தொழில் ஒரு புனிதமான தொழிலாக மதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் ஏற்கனவே இந்த வழக்கறிஞர் தொழில் தொடர்பாக பார் கவுன்சில் என்ற அமைப்பு இருக்கிறது. இந்த அமைப்பு தான் வழக்கறிஞர் தொழிலை நெறிப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது, வழக்கறிஞர்கள் மீதான நடவடிக்கை எடுப்பது போன்ற செயல்களை ஈடுபட்டு வருகிறது. இது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. தமிழகத்தை பொறுத்தளவு புதுவை மற்றும் தமிழக அந்த பார் கவுன்சில் அமைப்பு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலேயே இருக்கிறது. அதுதான் தமிழகம் மற்றும் புதுவை வழக்கறிஞர்களை அவர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கை ஆனாலும் சரி, மற்ற சட்ட ரீதியான உதவிகள் ஆனாலும் சரி, அனைத்து விஷயங்களையும் செய்து வருகிறது. இந்த நிலையில 2 தினங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் ரவீந்திரன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அது ஒரு சட்ட விதியை திருத்தி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது என்னவென்றால், வழக்கறிஞர் சட்டத்திலே ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த திருத்தத்தின்படி இனி நீதிபதிகளுக்கு எதிராக அவதூறு பேசினாலோ, அல்லது நீதிபதிகளுக்கு நாங்கள் பணம் தர வேண்டும் என்று பணம் வாங்கினாலோ, அல்லது நீதிமன்றத்திற்குள்ள குடிபோதையில் வந்தாலோ, இதையும் தாண்டி நீதிமன்றத்துக்குள்ள போராட்டம் நடத்துவது, கருப்பு துணிக்கு வாயில் கட்டி போராட்டம் நடத்துவது, இப்படி கோஷம் எழுப்புவது, இப்படி எந்த செயல்களில் ஈடுபட்டாலும் அவர்களை நீதிமன்றமே நேரடியாக அந்த வழக்கறிஞர் பணியிலிருந்து இடைநீக்கமோ அல்லது முழுமையாக அவர்கள் வழக்கறிஞர் பணியை ரத்து செய்வதற்கோ அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்ட திருத்தம் உடனடியாக அமலுக்கு வந்திருக்கிறது. இதுவரை என்ன நடந்து கொண்டிருந்தது? பார் கவுன்சிலுக்கு நீதிமன்றம் பரிந்துரை செய்யும், இந்த வழக்கறிஞர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுங்கள், இவர்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்யுங்கள் என்று உத்தரவிடும். அதைத் தொடர்ந்து பார் கவுன்சில் அந்த நடவடிக்கை எடுத்து வந்தது. இப்போது அந்த அதிகாரம் நீதிமன்றமே எடுத்துக்கொண்டிருக்கிறது. இது பற்றித்தான் விவாதிக்க இருக்கிறோம். இந்த புதிய வழக்கறிஞர் சட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்ட விதிகள் என்பது நீதித்துறையினுடைய கண்ணியத்தை காப்பாற்ற உதவுமா, அல்லது வழக்கறிஞர்களுடைய தொழில் சுதந்திரத்தை கேள்விக்குறியாக்குமா? இது பற்றித்தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் பங்கேற்பதற்காக சமூக ஆர்வலரும் வழக்காடிகள் அமைப்பைச் சேர்ந்த சுரேஷ் ராம் வந்திருக்கிறார் நமது அரங்கத்திற்கு. அதே போல தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய துணைத் தலைவர் அமல்ராஜ் வந்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் பால் கனகராஜ் வந்திருக்கிறார். அவருடைய இல்லத்திலிருந்து, அதாவது நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி ஜெகதீசன் அவரது இல்லத்திலிருந்து இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரு விருந்தினர்களை வரவேற்கிறேன். முதல்ல இந்த கேள்வியை நான் திரு பால் கனகராஜிடம் கொண்டு செல்ல விரும்புகிறேன். இந்த வழக்கறிஞர் சட்டத்தில் இது போன்ற ஒரு விதி கொண்டு வரப்பட்டிருக்கிறது, உடனடியாக அமலுக்கு வந்திருக்கிறது. இது ஏற்கனவே பார் கவுன்சில் செய்த வேலையை நீதிமன்றம் இப்போது கையில் எடுத்திருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது இந்த உத்தரவே சட்டத்துக்கு புறம்பான ஒரு விதிமுறை உருவாக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் சொன்னது போல் இந்த அட்வொகேட்ஸ் ஆக்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரல. அட்வொகேட்ஸ் ஆக்டில் இருக்கிற ஒரு ப்ரொவிஷன்ஸ் செக்ஷன் 34 கொடுக்கப்பட்ட, அதாவது உயர்நீதிமன்றத்திற்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் விதிமுறைகளை அவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த விதிமுறைகள் சட்டத்துக்கு புறம்பானது எப்படி நான் சொல்கிறேன்னு சொன்னாக்கா, விதிமுறைகளில் தண்டனையை அவர்களால் உருவாக்க முடியாது. விதிமுறைகளில் கட்டுத்திட்டங்கள், கட்டுப்பாடுகள், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது உருவாக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி குடிக்காமல் கோர்ட்டுக்கு வரணுன்றதெல்லாம் சந்தோஷம். அது ஒரு கட்டுப்பாடு, அதை விதிக்கலாம். அப்படி வந்தால் என்ன தண்டனை என்பதை அந்த விதிகளிலே சொல்ல முடியாது, சட்டத்தின் அடிப்படையில் தான் சொல்ல முடியும். அந்த அதிகாரம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது, நீதிமன்றத்திற்கு இல்லை. ஆகவே இது சட்டத்திற்கு புறம்பான ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்குது. அதற்கு அடிப்படை காரணமாக சொன்னால், நான் முதல்ல சொல்லும் போதே அந்த அமெண்ட்மெண்ட்டில் 14(a)ல பவர் டு டிபார், அந்த பவர் டு டிபார்ன்றது என்னென்ன காரணங்களுக்காக பண்ணலாம்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர்னு சொல்கிறாங்க, அப்புறம் பவர் ஆஃப் ஜட்ஜஸ் சொல்கிறாங்க, ப்ரொசீஜர் டு பி அடாப்டட் சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு சஸ்பெண்ட் பண்ணலாம், இன்றைக்கி ஃபைனல் ஆர்டர் போடலாம், டிபார் பண்ணலாம்னு சொல்கிறாங்க இல்லையா. இதுதான் பீனல் ப்ரொவிஷன்ஸ். இதை அதில் உருவாக்க முடியாது என்பதுதான் எங்களுடைய இது. நிச்சயமாக இதை நாங்கள் நீதிமன்றத்துக்கு எடுத்துப்போம். நான் சொல்லுவது என்னவென்று சொன்னால், நீதியரசர்களுக்கு இது தெரியாமல் இருக்காது. அவர்கள் முற்றிலும் கற்றறிந்தவர்கள். அவர்கள் இதை தவறை கவனக்குறைவாக தான் செய்திருப்பார்களே தவிர இது வேற மாதிரி செஞ்சிருக்க முடியாது. ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவர்கள் விதிக்கலாம். இல்ல, நீங்க ஆர்.கே. ஆனந்த் என்பவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 2009 ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது. அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த விதிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற பதிவாளரோ சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தன்னிச்சையா அவங்க இந்த விதிகளை கொண்டு வரல. அதன் அடிப்படையில் தான் இந்தியா முழுமைக்கு எல்லா உயர்நீதிமன்றத்திலும் இந்த வழக்கறிஞர் தொழிலை நெறிப்படுத்தணும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பிருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஹரி சுப்பல், கேப்டன் ஹரி சுப்பல் அப்படிங்கிற வழக்கில் 2003 இப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவுகள்
நீதிமன்றங்கள் அடிப்படையில் தான் உயர்நீதிமன்றம் இந்த சட்ட விதியை அவர்களுக்கு உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்ன விதிமுறை மீறல்? இல்ல அதுதான் சொல்றேன். அது உப்புல் கேஸா இருந்தாலும் சரி, ஆனந்த் கேஸா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைனாக்கா அவங்கள வந்து ரூல்ஸ் தான் ஃப்ரேம் பண்ண சொல்றாங்க. 34ல என்ன சொல்றதுனாக்கா ஹைகோர்ட் மே மேக் ரூல்ஸ், அதாவது ரூல்ஸ் சப்ஜெக்ட் டு தி பர்மிட், அதாவது ஹைகோர்ட் மே மேக் ரூல்ஸ் லேயிங் டவுன் laws, laying down conditions subject to the practice of lawyer in high court and subordinate court. இதுதான் சொல்றாங்க. அப்போ high court may make rules laying down certain conditions தான். laying rules for what? to conditionsனா சில கட்டுப்பாடுகள் திட்டங்கள் எல்லாம் நீங்க வகுக்கலாம். அதுதான் பவர் கொடுத்துருக்காங்க. தவிர நீங்கள் வந்து தண்டனை கொடுப்பதற்கு பரவாயில்ல. அப்படியே இதில் தண்டனை கொடுத்துருக்காங்க இல்லையா? தண்டனை கொடுத்தாக்கா சரி, அதுக்கப்புறம் அப்பீல் என்ன ப்ரொவிஷனு, அதுக்கு மேலே என்ன ப்ரொவிஷனு? இதை தாண்டி ஒன்று சொல்லணும்னாக்கா இதே தவறுகளை செய்தால் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு இருக்கிறது, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கிறது. இதே தவிர நீதிமன்றத்தில் செய்தால் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் இருக்கிறது. ஆக இல்லை, இது நான் வந்து அமல்ராஜிட்ட கேட்க விரும்புகிறேன். நீங்கள் வந்து தமிழ்நாடு பார் கவுன்சிலை பொறுத்தளவுக்கு 2 விதமாக பிரிக்கலாம். செப்டம்பர் 13க்கு முன்பு, செப்டம்பர் 13க்கு பின்புன்னு பிரிக்கலாம். செப்டம்பர் 13க்கு முன்பு என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள், செப்டம்பர் 13க்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் தெரியும். பார் கவுன்சில் வந்து சரியாக செயல்படவில்லை, அதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரி ஒரு சட்ட விதி கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? அதான் இப்போ நான் வந்து பார் கவுன்சில் நடவடிக்கையை வந்து என்ன எடுத்துச்சுன்றது செப்டம்பர் 13க்கு அப்புறம், 2013க்கு அப்புறம் தான் மீடியாவில் இந்த விஷயம் வெளியில் வருது. அதனால் அதுக்கப்புறம் தான் நீங்களாம் வாட்ச் பண்ணுறீங்க. பட் நீங்கள் 1961 அட்வொகேட் ஆக்ட் எப்போ எனாக்ட் பண்ணாங்களோ அன்னையிலிருந்தே பார் கவுன்சில் வந்து வழக்கறிஞர்கள் மீது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஒரு வழக்கறிஞர் தவறு செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு முறையான அறிவிப்பு கொடுத்து அவர்களுடன் பதில் ஒப்புதல் வாங்கி அது வந்து பார் கவுன்சிலுடைய கவுன்சிலில் வைக்கப்பட்டு பிறகு அது வந்து டிசிப்ளின் ப்ரொசீடிங் போயிட்டு முறையான ட்ரையல் நடத்தி கன்விக்ஷனாக இல்லையான்றதை வந்து எவ்ரி இயர் வந்து பார் கவுன்சில் கிட்டத்தட்ட 300-350 கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணுறோம். அதில் வந்து எவ்ரி இயர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேரை கன்விக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ நான் பதவியேற்ற 2011 முதல் இன்றைய வரைக்கும் கிட்டத்தட்ட 50 வழக்கறிஞர்களை வந்து நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் சில பேரை ரிமூவ் பண்ணியிருக்கோம். அது எந்த காலகட்டத்தில்? இதுதான் சொல்லுங்க. நான் 2011 பிறகு நான் ஒவ்வொரு வழக்கம் இப்போ நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து நாங்கள் அஃபிடாவிட் ஃபைல் பண்ணியிருக்கோம். எந்தெந்த இயரில் எவ்வளோ கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் ட்ராப் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கம்ப்ளைண்ட் டிசிப்ளின் ப்ரொசீடிங் அமைச்சிருக்கோம், எவ்வளோ கம்ப்ளைண்ட் கன்விக்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு வந்து இப்போ என் கையில் இருக்குது. இது பார் கவுன்சில் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே வந்து இப்போ நாங்கள் அதை ஃபைல் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு முக்கிய விஷயத்தை நான் சொல்லணும். இது பார் கவுன்சில் வந்து நடவடிக்கை எடுக்கலலாம் சொல்லக்கூடாது. நிச்சயமாக ஹைகோர்ட்டு எங்கள் நாலேஜுக்கெலாம் எதெல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்காங்களோ அத்தனை கம்ப்ளைண்ட்டுமே நாங்கள் முறையான அறிவிப்பு கொடுத்து முறையான நடவடிக்கை எடுத்திருக்கோம். அது இப்போ இந்த 2016 வந்து பிப்ரவரி டு மார்ச் நடந்த விஷயம் மட்டும்தான் இன்னைக்கு மீடியா மூலம் மக்களுக்கு தெரிஞ்சனால்தான் நீங்கள் ஏதோ பார் கவுன்சில் இவ்வளோ நாள் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல, இல்லை வக்கீல் மேலே நடவடிக்கை எடுக்கலன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அது முற்றிலும் தவறானது. நான் இதுக்கு முன்னாடி நீங்க சுரேஷ் ராம் நீங்க சொல்லுங்க. அவர் வந்து இப்ப பார் கவுன்சிலோட துணைத் தலைவர் சொல்றாரு, நாங்க வந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஒரு வழக்காடிகள் அமைப்பை வச்சிருக்கீங்க, தினந்தோறும் நீதிமன்றத்துக்கு வந்து செல்கிறீர்கள். அங்கு உண்மையிலேயே இது போன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதை நீங்க உணர்கிறீர்களா? ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ் இருக்காங்க. இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இவங்களுக்கு அட்வொகேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார் கவுன்சில், டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் கவுன்சில். இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபஷனல், இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எடுத்திங்கன்னா சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குது. அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் படி அவங்க பேரில் நீங்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி கமிட்டி வச்சுருக்காங்க. அதாவது ஒரு டைம் பவுண்ட், இந்த டைம் பவுண்டில் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இதை வந்து பார் கவுன்சிலில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா நீங்கள் ஒரு 1000 ரூபா பணத்தை கட்டிட்டு தான் நீங்கள் கம்ப்ளைண்ட்டே கொடுப்பாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து டைம் ஃப்ரேமே கிடையாது. அதுக்கப்புறம் இதை எப்போதும் இருக்குது செயலற்றது. எப்படி நீதிமன்றம் இன்றைக்கி செயலற்று இருக்கோ அதே அளவுக்கு பார் கவுன்சிலும் செயலற்று இருக்குது. மூணாவது வந்து இந்த பார் கவுன்சிலில் வந்து இன்ட்ரெஸ்டட் பர்சன் தான் இருக்காங்க. நாளைக்கு இவங்களே ஓட்டு போட்டு, ஏன்னா அந்த ஓட்டு வங்கி அரசியல்ங்கிறது இன்றைக்கி பார் கவுன்சில் வரைக்கும் வந்துடுச்சு. இன்றைக்கி ஐயா வந்து வக்கீல் ரெப்ரசன்டேட்டிவ், அவங்க வந்து அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க மெம்பர் மேலே இந்த கோட் ஆஃப் கான்டக்ட்டுக்கு எடுக்க முடியாது. எடுக்க வேண்டிய பொறுப்பு இவங்களுக்கு இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வக்கீல் வந்து கோர்ட்டில் வந்து வக்கீல் சட்ட திருத்த விதியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க விதின்னு சொன்னாங்க. இந்த விதியை மாற்றுறதுக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் தண்டனை கொடுக்குற அதிகாரம் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. சிம்பிளாக சொன்னது அதுதான். விதியை மாற்றலாம், இந்த கோட் ஆஃப் கான்டக்டை வந்து கோர்ட் ரூல்ஸில் கொண்டு வரோம். ஆனால் ஒரு கோர்ட்டுக்கு வந்து இன்னரண்ட் பவர்ஸ்ன்னு இருக்குது. அவங்க ப்ரீசிங்ஸில்
அந்த ஜட்ஜுக்கு வந்து அன்லிமிட்டெட் பவர்ஸ் இருக்குது. எப்படி ஒரு போலீஸ் அதிகாரிக்கு வந்து உங்கள் மேலே நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா முதல்ல அரெஸ்ட் பண்ணிடலாம், அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் உண்மை இருக்கா இல்லையா அப்புறம் பார்த்து அவர் அறிக்கை கொடுத்து அது பண்ணலாம். அதே மாதிரி ஒரு அதிகாரத்தை இன்றைக்கி கோர்ட் வந்து இந்த விதிமுறையை எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க வந்து உடனே வந்து நீ நாளையிலேருந்து நீ வக்கீலே இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல. அவங்க முதல்ல சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என்கொயரி ஒரு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா முடிச்சு தான் அதுக்கப்புறம் பர்மனண்டா அவங்க இல்ல இப்ப பார் கவுன்சில் வைத்திருந்த அதிகாரத்தை இப்ப நீதிமன்றம் எடுத்துக்கொண்டதை நீங்கள் வரவேற்கிறீர்களா? அதாவது சொல்ல போனா நீதிமன்றம் என்ன சொல்றதுன்னா, நீ செயலற்று போயிட்ட, நான் வந்து முதல்ல ஒரு சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒன்னுட்டு அனுப்புறேன், நீ வந்து முடிவை எடுத்து வா, அதுக்கப்புறம் அப்பீல் இருக்கு. எங்களுக்கு என்ன சொல்றாங்க, வக்கீல்கிட்ட போனீங்கன்னா இது வந்து சட்டம்ங்கிறது வேற, நடைமுறைங்கிறது வேற. அப்ப அவங்களுக்கு வரும்போது நாங்க இண்டிபெண்டன்ஸ், ஜட்ஜுக்கு இண்டிபெண்டன்ஸ் உண்டு. அந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து அதே அளவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்து வக்கீலுக்கு கிடையாது. வக்கீலும் எங்களை மாதிரி ஒரு சாதாரண தான். உண்மையாக சொல்ல போனால் அவங்க வந்து கோர்ட்டுக்கோட ஆஃபீஸர்ஸ், அவங்களுக்கு கோர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது. பட் அவங்க தொடர்ந்து பேசுவோம். இப்போ நீதியரசர் திரு ஜெகதீசன் அவரிடம் கேட்க விரும்புகிறேன். ஜெகதீசன் சார், நீங்கள் சொல்லுங்கள், பொதுவாக இந்த சட்ட விதி திருத்தம் தற்போது கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? இந்த சட்ட திருத்தம் எதுக்காக வந்தது அப்படின்னாக்கா, அங்கே உட்காந்துருக்க 2 அட்வொகேட்ஸ் இருக்காங்க, பால் கனகராஜும் அமல்ராஜும் நிச்சயமாக இது தெரியும். ஏன்னாக்கா இப்போ கோர்ட்டில் எப்படி சீஃப் ஜஸ்டிஸ் சேம்பரில் அவரை போய் கேரோ பண்ணி அப்புறம் எப்படி பாதுகாப்புக்கு இப்போ எல்லாத்தையும் சென்ட்ரல் ஃபோர்ஸை கொண்டு வந்து வச்சு இப்போ கோர்ட் ரெகுலராக ஒழுங்காக நடக்குது அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்குவாங்க. அந்த மாதிரி அடாவடித்தனம் ஒன்றுமே இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி சட்ட திருத்தங்கள் இன்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது அவர்களுடைய நடவடிக்கையினால் இது கொண்டு வரப்பட்டது என்றுதான் சொல்லுவேன் நான். ஏன்னா இப்போ சீஃப் கோர்ட் வந்துட்டு எந்த விதமான பாய்காட்டும் கிடையாது, உள்ளே போயிட்டு அனாவசியமாக போயிட்டு ஆட்டம் போடுறவங்களும் கிடையாது, சத்தம் போடுறவங்களும் கிடையாது. இப்போ எல்லா கோர்ட்டுமே ஒழுங்காக நடக்குதுன்னு எல்லா வக்கீல்களுமே ஒத்துக்கிறாங்க. அப்படி அமைதியாக நடக்கிற ஒரு சூழ்நிலையை எப்படி உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி அந்த செக்யூரிட்டி எதுக்காக கொண்டு வந்தாங்க? இவங்க எல்லாம் அனாவசியமாக போயிட்டு அங்கே சீஃப் ரூமில் போய் அவரை கேரோ பண்ணுறது, இல்லைன்னா ஊர்வலம் நடத்துறது வராண்டாவில், இதெல்லாம் பண்ணாங்க. இது இப்போ அதே தான் இப்போ நடந்ததை வந்துட்டு தடுத்திருக்காங்க செக்யூரிட்டி போட்டு. அதை பர்மனெண்ட்டாக எப்படி தடுக்கிறது, இவங்களை எப்படி நல்லொழுக்கம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டத்திட்டமே வந்திருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நான் பேசுறேன் ஐயா. நீதியரசர் சொன்னதுக்கு ஒரு சின்ன நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்ப நீதியரசர் வந்து சொல்லியிருக்காரு, இது வந்து முழுக்க இதை கொண்டு வர வேண்டிய அவசியத்தை அவர் சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக வழக்கறிஞர் சங்க தலைவர் பால் கனகராஜ் சொல்வதை கேட்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. விவாத மேடை நிகழ்ச்சி தொடர்கிறது. வழக்கறிஞர் தொழிலை ஒழுங்குபடுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்ட விதிகள் நீதித்துறையினுடைய கண்ணியத்தை காப்பாற்ற உதவுமா, அல்லது வழக்கறிஞர்களுடைய தொழில் சுதந்திரத்திற்கு கேள்விக்குறியாக்கி விடுமா? இது பற்றி தான் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இடைவெளிக்கு முன்பு நீதியரசர் ஜெகதீசன் சில விஷயங்களை சொன்னார். அதாவது தற்போது இது போன்ற விதிகள் கொண்டு வரப்பட்டதன் மூலம் தான் உண்மையிலே சொல்லப்போனால் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படை கொண்டு வரப்பட்டதன் மூலம் தான் தற்போது நீதிமன்றம் அமைதியாக செயல்படுகிறது என்று தெரிவித்தார். இது பற்றி நான் பால் கனகராஜ் அவரிடம் கேட்கிறேன். இந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை அப்படிங்கிறது வந்து உயர்நீதிமன்றத்திற்கு இப்போ தற்போது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 6 மாதமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதில் எந்தவித போராட்டமோ எந்தவித ஆர்ப்பாட்டமோ நடைபெறுவதில்லை. அதற்கு முன்பு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது தெரியும். இன்னொரு விஷயம், இந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை வந்து ஒரு பொதுமக்கள் உள்ள வந்து போராட்டம் நடத்திட்டாங்க, இல்லை வெளியிலிருந்து அரசியல்வாதிகள் உள்ள வந்து கலாட்டா பண்ணிட்டாங்க, அதனால தான் நாங்கள் இந்த நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் பாதுகாப்பதற்காக தான் இந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை கொண்டு வந்தோம். அப்படி இல்லை, வழக்கறிஞர்களிலிருந்து நீதிபதிகளை பாதுகாக்க, நீதிமன்றத்தை பாதுகாக்க என்று கூட சொல்லலாம். அதுக்காக தான் கொண்டு வரப்பட்டிருக்காங்கன்னு நீதியரசரே சொல்லலாம். இது குறித்து உங்களோட பதில் என்ன? அதாவதுங்க ஐயா, மாண்புமிகு நீதியரசர் சொன்னாங்க, எங்கள் 2 பேருக்கும் சில விஷயங்கள் தெரியும். இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு முழுவதும் நீதிமன்றங்கள் வந்து நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையில் இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த சிஎஸ்எஃப்ஓ இல்லை கட்டுப்பாடுகள் வந்ததுனால மட்டும் கிடையாது, வழக்கறிஞருடைய முழு ஒத்துழைப்பு அதுக்கு காரணன்றதை முதல்ல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 2வது, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தை பொறுத்தவரை இந்த சிஎஸ்எஃப் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் வந்து பாய்காட் ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து 0% தான் இருந்து நல்லா சொல்ல முடியும். தவிர்க்க முடியாத காரணத்திற்கு மட்டும்தான் நாங்கள் வந்து நீதிமன்ற புறக்கணிப்பை அறிவித்திருந்தோம். 1 வருடம் 2 வருடங்களாக நான் சொல்கிறேன்.
இல்லை அது வந்து ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அந்த இது ஜாக் வந்து பாருங்க, அதுக்கு நாங்கள் போராடணும். ஏன் போராடணும்னாக்கா அது போராடலைன்னா மக்களுக்கு வந்து சில பாதிப்புகள் ஏற்படும். எங்களுக்கு எதுவுமே என்றைக்குமே வக்கீலுக்கு பாதிப்பே கிடையாது. எதுவாக இருந்தாலும் நாங்கள் உள்ளே போவது கிடையாது. எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு தான் பாதிக்கப்படும். அதற்காகத்தான் ஒரு போராட்டம். இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய முன்னணி வீரர்கள் எல்லாமே வழக்கறிஞர்கள் தான், யாராலும் மறுக்க முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் தான் செய்ய போகிறோம். அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இது வந்து வழக்கினுடைய முழு ஒத்துழைப்பு தான் தவிர ஒரு கட்டுப்பாடு கிடையாது. ஆனால் அதே நீதியரசர் அவரிடம் நான் கேட்க விரும்புவது, ரூல் மேக்கிங் பவர் 34 அட்வொகேட்ஸ் ஆக்டில் கொடுக்கப்பட்டது வந்து சட்ட விதிமுறைகள் வந்து ப்ரொசீஜர் தான் நீங்கள் லேட் பண்ணுமே தவிர நீங்கள் வந்து தண்டனையை எப்படி நீங்கள் உருவாக்க முடியும், அதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்று தயவு செய்து ஐயா அவர்கள் விளக்க வேண்டும். தண்டனை இருக்கிற தண்டனை தான் சஸ்பெண்ட் பண்றதுங்கிறது இன்டரிம் சஸ்பென்ஷன். தண்டனை உங்களுக்கு சொல்றீங்க இல்லையா, தண்டனை சொல்லிருக்காங்க. வழக்காடிகளுக்கு என்ன சொல்றீங்க, இந்த ஹியர் பண்ணாமலே ரிஜெக்ஷன் கொடுக்குறாங்க. இது சொல்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் நிச்சயமாக கிடையாது. அதுக்கு வந்து சட்டம் இயற்றுபவர்கள் தான் அதை ஏற்ற வேண்டுமே தவிர நீதிபதிகள் வந்து செய்ய முடியாது. கட்டுப்பாடு விதிக்கலாம், என்ன வேணா கட்டுப்பாடு விதிக்கலாம். நான் சொன்ன மாதிரி 34ல சொன்ன மாதிரி லா மேக்கிங் பவர்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு. எதுக்கு உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு சொல்லுதுனாக்கா, மிஸ்காண்டக்ட் அண்ட் செக்ஷன் 35 ஆஃப் அட்வொகேட்ஸ் ஆக்ட்ல மிஸ்காண்டக்ட் ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட்டுக்கும் அதர் மிஸ்காண்டக்ட்டுக்கும் டெஃபினிஷன் கிளாஸ்ல அதுக்கு கிடையாது. அதனால வந்து எது ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட், எது வந்து அதர் மிஸ்காண்டக்ட். அதர் மிஸ்காண்டக்ட்னாக்கா நான் வந்து நீதி கோர்ட்டில் இருக்கிற ஒரு வழக்கறி தொழில் பண்றேன், நான் கோஷம் போடுறேன், அது அதர் மிஸ்காண்டக்ட்ல வருது. அதனால நீங்க எதுவுமே ஃப்ரேம் பண்ணாம இருக்கீங்க, அதனால நீங்க ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல் பண்ணுது. எப்படி வந்து நெறிமுறைப்படுத்த வேண்டும், வழக்கறிஞர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொன்னதை மட்டும்தான் அவங்க பண்ணணுமே தவிர, அப்படி பண்ணல தவறுனாக்கா அதற்கு என்ன பண்ணணும்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த இதிலே ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, ஒரு வழக்கறிஞர் வந்து நீதிபதி மேல் அபாண்டமாக குற்றம் சுமத்தக்கூடாது, அப்படி ஆதாரம் இல்லாமல் குற்றம் சுமத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி செய்யாம இருக்க முடியும்? ஒரு வழக்கறிஞர் நீதிபதிகள் மட்டும் நீதிபதி ஒரு கீழமை நீதிமன்றத்தில் இருக்காரு, ஒரு கீழே வந்து ஸ்டாஃப் இருக்காங்க. நீங்க ஏதாவது ஒரு பொதுமக்கள் நீங்களே கேட்டு பாருங்க, வழக்காடிகள் மட்டத்தில் இருக்கிறீங்களே, நீதிமன்றத்தில் காசு செலவு பண்ணாமல் ஏதாவது வந்துட்டீங்கன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எங்க போனாலும் ஒரு காசு கேட்கறான்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஒரு நீதியரசர் நீதிபதிகள் இருக்கு, நீதிபதி இருக்கிறாரு, ஒரு வழக்கு இருங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்க வந்து கோர்ட்ல இருக்கிற நாங்க வந்து ஐயா இந்த மாதிரி தலைமை சொல்றோம், ஐயா இந்த நீதிபதி வந்து கொஞ்சம் தவறான பாதையில் போறாருங்க, கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க, எங்களால் சொல்லதான் முடியும். ஆதாரம் தேடி கொண்டு போய் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்கும்போது நீ வந்து தவறான ஆதாரம் இல்லாம கொடுத்துட்ட, அதனால உன்னை தொழில தடை பண்றேன், நீ வீட்டுக்கு போ, நீ வக்கீலே கிடையாது சொன்னாக்கா வழக்கறிஞர்களுக்கு உரிமை எங்க போகுது? நாங்க வந்து பெரிய பெரிய போராட்டம் பண்ண. நான் இப்ப நீதியரசர் திரு ஜெகதீசன் ஐயா கிட்ட கேட்க விரும்புறேன். இப்ப அவர் பால் கனகராஜ் சொன்ன மாதிரி அந்த விதிகளை உருவாக்கலாமே தவிர நீதிமன்றத்திற்கு தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரம் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதுபோல நீதிபதிகளுக்கு எதிரான புகார்களை நாங்கள் எங்கே கொண்டு செல்வது? ஒரு புகார் சூழ்நிலை அவர்கள் வந்து பணியிடை நீக்கம் என்றால் அப்ப நீதிபதிகளுக்கான புகாருக்கான மெக்கானிசம் எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. இல்லைங்க, இன்னைக்கு விவாத மேடையில் இப்போ கொண்டு வந்திருக்கிற ரூல்ஸ் வந்து நீதிமன்றத்தினுடைய கண்ணியத்தை காப்பாற்றுமா அல்லது வக்கீல்களுடைய தொழில் உரிமையை மீறுகிறதா என்றுதான் இன்னைக்கு விவாத மேடை இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டுல தான் நிற்கணும். அந்த ரூல்ஸை படி ரூல்ஸில் வந்துட்டு நீ பனிஷ்மெண்ட் கொண்டு வர முடியாது அப்படின்னாக்கா அது கோர்ட்டில் போயிட்டு ரூல்ஸை சேலஞ்சு பண்ணிக்குவேன். அதை எதுக்கு அதை பிடிச்சி பெருசாக டிஸ்கஸ் பண்ணுவானே, ரூல்ஸ் இருக்குதா இல்லையான்ட்டு. இப்போ முதல்ல வந்துட்டு இது எதுக்காக அப்படின்னாக்கா, இப்போ அவர் சொன்னார் வந்து பணம் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க, அதை வந்துட்டு நாங்கள் சொல்கிறோம் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்கிறோம், அதை ஒரு பெருசாக வந்துட்டு அந்த அந்த அட்வொகேட்டை உடனே வேலையை விட்டு நீக்கிறதுனாக்கா என்ன அப்படின்னாக்கா, இதில் who is found to have sent or spread unfounded or unsubstantiated allegation or petition against judicial officer னு தான் இருக்குது. இது சப்ஸ்டான்ஷியலோட ப்ரூஃபோட கொடுத்து ஆக்ஷன் எடுக்கிறது, அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க, ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸை பனிஷ் பண்ணுறாங்க. இப்போ இந்த சீஃப் பிப்ரவரி மார்ச்சில் வந்துட்டு 6 பேர்த்த வந்துட்டு பனிஷ் பண்ணியிருக்கிறார். பண்ணாமல் இல்லை, எப்படி பனிஷ் பண்ணாங்க? நான் அவங்களே போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, யாராவது இன்ஃபர்மேஷன் கொடுத்ததான். அந்த மாதிரி உண்மையான இன்ஃபர்மேஷன் வந்து அது நிஜம் அப்படின்னுட்டு ப்ரூவ் ஆனிச்சு அப்படின்னாக்கா அந்த ஜுடிஷியல் ஆஃபீஸர் இஸ் பீயிங் பனிஷ்டு. அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்காமல் இல்லை. பட் இவங்க இப்போ அட்வொகேட் அசோசியேஷனில் சொன்னார் 300 கம்ப்ளைண்ட் வருது, 400 கம்ப்ளைண்ட் வருதுங்கிறாரு. 6 பேர்த்து தான் நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணிருக்கோம். அப்போ மீதி 500 கம்ப்ளைண்ட்டும் 450 கம்ப்ளைண்ட்டும் பொய் கம்ப்ளைண்ட்டா? அது என்ன ஆனிச்சுங்க? தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம். இது நீங்க உங்களோட கேள்வி இப்ப அமல்ராஜ் கிட்ட சொன்னாரு. அமல்ராஜ் இப்ப நீங்க சொல்லுங்க, அவர் நீதியரசர் சொன்ன மாதிரி மத்த கம்ப்ளைண்ட் நீங்க நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம், கடந்த 4 ஆண்டுகளில் நடவடிக்கை எடுத்திருக்கோங்க ஒரு. ஆனால் இந்த
இந்த நடவடிக்கை அண்மை காலங்களில் கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் 40 வழக்கறிஞர்கள் வந்து அவர்கள் வந்து பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து தமிழ்நாடு பார் கவுன்சில் எடுத்த நடவடிக்கைன்னே சொல்ல முடியாது. உயர்நீதிமன்ற பதிவாளர் அளித்த புகாரின் பேரில் அவர்கள் மீது வந்து பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்கிறது. அகில இந்திய பார் கவுன்சில் வந்து நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம், இல்ல நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்களா, நாங்க நடவடிக்கை எடுக்கட்டுமான்னு கேக்குது. அதுக்கப்புறம் நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க. அப்ப இது வந்து அப்ப தமிழ்நாடு பார் கவுன்சில் செயலிழந்து விட்டது. இன்னும் சொல்ல போனால் பார் கவுன்சிலை தாக்குனவர்கள் மீது நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதுதான் இப்போ இந்த இன்சிடென்ட் எல்லாம் வந்து இந்த பிப்ரவரி டு ஏப்ரலில் மட்டும்தான் மீடியாவுக்கு தெரியும், வெளியுலகத்துக்கு தெரியும். நாங்கள் எவ்ரி இயர் இது போல் ஒரு கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணுறோம், ட்ராப் பண்ணுறோம், ரெஃபர் பண்ணுறோம், ஆக்ஷன் எடுக்கிறோம், கன்விக்ட் பண்ணுறது வந்து இது நாங்கள் மீடியாக்கெல்லாம் போட்டு சொல்லியிருக்க முடியாது. அதில் இல்லை அதான் இவர் சொன்ன மாதிரி மிஸ்டர் சுரேஷ் சொன்ன போல் டைம் ஃப்ரேம் இருக்குது. 1 இயர்க்குள்ளே ஒரு கம்ப்ளைண்ட்டை நாங்கள் வாங்கினா 2 வருஷம் விசாரி இல்லை சொல்கிறேன், அவர் சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன் பதில் சொல்கிறேன் பிரதர். 1 இயருக்குள்ளே அந்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் ரிசீவ் பண்ணி அவனோட ரிப்ளை வாங்கி அதை நாங்கள் ட்ரையல் நடத்தி முடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா அது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா கூட பார் கவுன்சில் இந்தியா உடனே அது டிஸ்போஸ் கொடுத்துருவாங்க. டைம் ஃப்ரேம் பண்ணுறது உண்டு. நான் இதுக்கு முன்னுக்கு சொல்கிறேன், இது பார் கவுன்சில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சில் வந்து ஆக்ஷன் எடுக்கல, அதனால தான் இந்த ரூல் ஃப்ரேம் பண்ணாங்கன்றது சொல்கிற குற்றச்சாட்டு தவறானது. இன்னும் இது வந்து செயலற்று போனதுன்றது அதை விட தவறான பதில். நான் இதுக்கு முன்னாடி போகிறேன். இந்த அட்வொகேட் ஆக்ட் வந்து நம்முடைய பிரசிடென்ட் சொன்ன மாதிரி பார்லிமெண்ட்டால் வந்து எனக்ட் பண்ண ஆக்ட். உங்களுக்கு தெரியும் 1961 அட்வொகேட் ஆக்ட் பார்லிமெண்ட் மூலமாக எனக்ட் பண்ண ஆக்ட். இப்போ சொல்கிற மாதிரி ஹரிஸ் கேஸும் இல்லை ஆர்கே ஆனந்த் கேஸுக்கு முன்னாடி 95ல் வந்து வினய் சந்திரா மிஸ்ரா கேஸ் ஒன்று இருக்குது. அந்த கேஸில் வினய் சந்திரா மிஸ்ரான்றவர் வந்து யாரான்னா பார் கவுன்சில் இந்தியாவுடைய சேர்மன். அவர் ஒரு வழக்குக்கு சபார்டினேட் கோர்ட்டுக்கு போகிறாரு. அந்த இடத்துல ஜுடிஷியல் ஆஃபீஸருக்கும் இவருக்கும் வந்து ஒரு வேர்ட்ஸில் மிஸ்கான்டக்ட் ஆகிட்டு ஒரு கண்டெம்ட் எடுக்கிறாங்க. அந்த கண்டெம்ட்டில் சுப்ரீம் கோர்ட் வந்து வினய் சந்திரா மிஸ்ராவுக்கு வந்து 6 வீக்ஸ் பனிஷ்மெண்ட்டும் 3 இயர்ஸ்க்கு அவரை வந்து டீபார் பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அந்த நேரத்தில் 95ல் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் இந்த கேஸை வந்து ரிவைஸ் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு வராங்க. அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி நடந்த அந்த ட்ரையலில் அந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிடுறாங்க. என்னடான்னா, நீங்கள் அட்வொகேட்டை வந்து கோர்ட்டு எந்த விதத்துலையும் நீங்கள் பனிஷ் பண்ண முடியாது, அவங்கள நீங்கள் ரெப்ரிமெண்ட் பண்ண முடியாது, சஸ்பெண்ட் பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா அது சோல் அட்வொகேட் ஆக்ட் செக்ஷன் 35ன்றது வந்து பார் கவுன்சிலை மட்டும்தான் சார்ந்தது. ஒரு கோர்ட்டால் அதை செய்ய முடியாதுன்றது தெளிவாக சொன்னாங்க. அங்கேயே சொல்லிட்டாங்க 95ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரூல் மேக் பவர் செக்ஷன் 34 ஹைகோர்ட்டுக்கு உண்டு, அதில் நீங்கள் வந்து ரூல் மேக் பண்ணலான்னு சொன்னாங்க. அதை தொடர்ந்து தான் வந்து 2002ல் வந்து ஹரிஸ் உப்புல் கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரைக்கு இல்லீகல் ஸ்ட்ரைக்கு, இந்த ஸ்ட்ரைக்கு வந்து பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேஸை போடுறாங்க. அதில் ஹரிஸ் உப்புல் கேஸு கூட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது கிரிவென்ஸ் ரெட்ரஸல் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி தாலுக்கு, டிஸ்ட்ரிக்ட், ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் லெவலில் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி மூலமாக அட்வொகேட்டுடைய கிரிவென்ஸ் ஜென்யூனாக இருந்தால் அவங்களுக்கு அந்த ரைட்டும் உண்டு. ஏன்னா அட்வொகேட்ன்றது பார்ட் ஆஃப் தி ஜுடிஷியரி. அவங்க வந்து ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டத்தை பண்ணுறதுல வந்து அவங்களோட பங்கு ரொம்ப பெருந்தன்மையான சொல்லிட்டு அது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கும் ஒரு டைரக்ஷனை ஃபாலோ பண்ணுறாங்க, ஹைகோர்ட்டுக்கும் ஒரு டைரக்ஷனை கொடுக்குறாங்க. அங்கேயே என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் அரிச்சபால் கேஸில் கரெக்டாக சொல்லுவாங்க, ஒரு அட்வொகேட்டு வித்தின் தி கேம்பஸ் ஹைகோர்ட்டுக்குள்ளே எப்படி நடந்துக்கணும், அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கணும், அதுக்கு நீங்கள் வந்து ரெகுலேஷனை பண்ணுங்கள், நீங்கள் ரூல் மேக் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க. 2002ல் 2009 ஆர்கே ஆனந்த் கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதே சுப்ரீம் கோர்ட் ஈவன் 95 வினய் சந்திரா கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் சொல்கிறாரு ஹைகோர்ட்டுக்கு பவர் ஹைகோர்ட்டு பவர் இருக்கிறது நாங்கள் ஒத்துக்கிறோம். சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஆர்டிகல் 142ல் கூட நான் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு அட்வொகேட்டை ரிமூவோ சஸ்பெண்டோ பண்ண முடியாது, அது ஒன்லி அட்வொகேட் ஆக்ட் செக்ஷன் 35ல் இருக்கிற பார் கவுன்சிலுக்கு மட்டும்தான் அது உரிமை உண்டுன்னு சொல்லிட்டு 95லே சொல்லிட்டாங்க. ஆர்கே ஆனந்த் கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அட்வொகேட்டு ஒரு இப்போ பேஸ்லெஸ் அலிகேஷன் இப்போ சொல்கிறாங்களே 14ல் இருக்கிற ABCD அதெல்லாம் ஒரு அட்வொகேட் ட்ரங்கன் மூடில் வரக்கூடாது, ஒரு அட்வொகேட் பேஸ்லெஸ் அலிகேஷன் அகேன்ஸ்ட் ஜட்ஜஸ் சொல்லக்கூடாது, பிரைபு கொடுத்து நாங்கள் வந்து ஜுடிஷியரி வாங்குறோன்னு சொல்லக்கூடாது, இல்லை இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு 14ல் சொல்கிறாங்களே, இதெல்லாம் நாங்களும் ஏற்றுக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் வந்து நீ சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்க சொல்லியோ, ஈவன் இன்றைய வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க தமிழ்நாடு பார் கவுன்சில் என்னாச்சுன்னு 2011
2021 நாங்கள் பதவி எடுத்து முதல் கொண்டு எத்தனை வழக்கறிஞர் மேலே ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்து ஹைகோர்ட் ஜட்ஜஸ் கொடுத்த டைரக்ஷனை நாங்கள் விசாரித்து கன்விக்ஷன் பண்ணிக்கிறோம். ஹைகோர்ட்டில் அதாவது கோர்ட்டில் வந்து அட்வொகேட்டுடைய கான்டாக்ட் தப்பாக இருந்தால் இமிடியேட்டாக ட்ரங்கன் மூட்ல வந்து சொன்னாவே நாங்கள் எடுத்து அவங்க தண்டனை கொடுத்துருக்கோம். இருங்க ஆர்கே ஆனந்த் கேஸுக்கு வரேன். ஆர்கே ஆனந்த் நீங்க சொன்னது அந்த ஆர்கே ஆனந்த் கேஸ் பேஸ் பண்ணி தான் இந்த விதியை சுரேஷ் ராம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஆர்கே ஆனந்த் கேஸ் முடிச்சிடுறேங்க. ஆர்கே ஆனந்த் கேஸ்ல நீங்க சொன்ன மாதிரி செக்ஷன் 34ல நீங்க ஏன் இன்னும் செய்யல, 2002ல அரிசுப்பல் கேஸ்லயே சொன்னமே ஏன் செய்யலன்றது ஹைகோர்ட் கேக்குது. ஆனா என்ன சொல்றாங்கன்னா இப்பவும் சொல்றேன் 34ல அவங்களுக்கு ரூல் மேக் பவர் உண்டு. அவங்க இவங்க செய்யற எல்லா ஒரு நிமிஷம் சட்டம் போடுற உரிமையே ஹைகோர்ட்டுக்கு உண்டு. தரவே இல்ல அவங்களோட அதிகாரம் என்ன சொல்றீங்களோ அதெல்லாம் நாங்க செய்ய தயாரா இருக்கோம். ஆனா பனிஷ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து எந்த விதத்திலயும் வந்து அங்க சட்டம் கண்டிப்பா உண்டு. அப்படி இருந்தா நீங்க எதுக்கு பார்லிமெண்ட் ஒரு ஆக்ட் வந்து காம்பிடென்ட் அத்தாரிட்டி தான் போடணும். அதுதான் பார்லிமெண்ட். சட்டசபையோ பாராளுமன்ற சட்டம் சப்போஸ் இவங்க ரூல் மேக் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ரூல் மேக் பிரின்சிபல் ஆக்ட ஓவர் ரூல் பண்ணவே கூடாது. செக்ஷன் 35 வந்து அட்வொகேட் ஆக்ட்ல வந்து ஒரு அட்வொகேட்டை வந்து ரெப்ரிமெண்ட் பண்றதுக்கோ சஸ்பெண்ட் பண்றதுக்கோ ரிமூவ் பண்றதுக்கோ அங்க ப்ரொவிஷன் இருக்கு. அப்படி ப்ரொவிஷன் இருக்கும்போது 34 அட்வொகேட் ஹைகோர்ட் வந்து தான் எடுத்து நான் ஒரு வக்கீல சஸ்பெண்ட் பண்ணுவேன், நான் ரிமூவ் பண்ணுவேன். அதோட ரொம்ப மோசமானது என்ன தெரியுமாங்க, சபார்டினேட் கோர்ட் ஜுடிஷியரியும் டிஸ்ட்ரிக்ட் அது ஒரு என்ட்ரி மாட்றாங்க. நான் சொல்றது ரிமூவ் பண்ணலாம். ஒரே நிமிஷம் தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து பேசுறேன். இல்ல சட்டம் ஓகே. நான் என்ன கேக்குறேன், இப்போ நீங்க அமல்ராஜ் சார் நீங்க தொடர்ந்து பேசலாம், உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். நான் என்ன கேட்கிறேன், பொதுவாகவே நீங்கள் வந்து நீங்க வழக்கறிஞர் முறையில் சட்ட ரீதியா பேச நான் என்ன கேட்கிறேன், சுரேஷ் ராம் கிட்ட கேட்க விரும்புறேன். நீங்க ஒரு வெகுஜன பார்வையில ஒரு சாமானிய பார்வையில நீங்க ஒரு வழக்காடிங்கிற முறையில இந்த விதியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எனக்கு வழக்காடிக்கு உண்டதுதான் வக்கீலுக்கு இருக்கணும். எனக்கு வந்து நம்ம கம்பெனியில் வேலை செஞ்சேன்னா என்ன வந்து நான் தவறு செஞ்சுட்டேன்னா முதல்ல சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணி அது ரைட்டாக தப்பான்னு சொல்லி திருப்பி எடுத்துப்பாங்க, இது பண்ணுறாங்க. அதனால் சஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு அது வக்கீலாக இருந்தாலும் சரி, இன்ஃபேக்ட் ஜுடிஷியரி ஜட்ஜஸுக்கே அது மாதிரி ஒரு அமைப்பு இல்லைங்கிறது தான் பிரச்சனை. இன்றைக்கி நம்ம ஹைகோர்ட்லேயே நடந்தது, சென்னை ஹைகோர்ட்லேயே நடந்தது. ஒரு சீஃப் ஜஸ்டிஸோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டோ ஒரு சிட்டிங் ஜட்ஜி மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல. என்ன காரணம்னா நீதிபதிகளுக்கு ஒரு சுதந்திரமாக இயங்கணும்னு நம்ம கான்ஸ்டியூஷனில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஹைகோர்ட் நீதிபதியாவோ சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாவோ ஒருத்தர் வந்துட்டார்னா அவங்கள யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. வேணா பார்லிமெண்ட்டில் வச்சு அவர் இம்பீச் பண்ணலாமே தவிர இந்த ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸுக்கு கூட அவருக்கு வந்து அலுவல் ஒதுக்காமல் இருக்கலாம், மேக்சிமம் அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர. தொடர்ந்து பேசுவோம். அந்த இது வந்து வக்கீல்களுக்கும் வரணும். புதிய சட்ட விதிகள் என்பது பார் கவுன்சில் அமைப்பை ஒரு பல்லில்லாத பாம்பாக மாற்றிவிட்டதா? தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. விவாத மேடை நிகழ்ச்சி தொடர்கிறது. வழக்கறிஞர்கள் தொழிலை ஒழுங்குபடுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்ட விதி குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் தற்போது வந்து நீதியரசர் ஜெகதீசன் சாரிடம் கேட்க விரும்புகிறேன். ஏற்கனவே உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு வானளாவிய அதிகாரம் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அண்மையில் கூட ஒரு மதுரையை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் ஒரு நீதிபதிகளுக்கு எதிராக வாட்ஸ்அப்லையும் சரி அஃபிடவிட்டா ஃபைல் பண்ணார். உடனடியாக அவர் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்பட்டது, விசாரிக்கப்பட்டார். தற்போது அவர் சிறையில் இருக்கார். அப்படி இருக்கும்போது இந்த அதிகாரம் ஏற்கனவே உள்ள விதிகள் இருக்கு, அதிகாரம் இருக்கும்போது புதிதாக இந்த விதி தேவைதானா? விதி தேவைதானா அப்படின்னாக்கா, இப்போ எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னாக்கா நான் உடனே இந்த ஃபேவரட்டிசம்னு சொல்கிறாங்களே, இல்லை வேணும்னாக்கா அந்த பனிஷ் பண்ணுவாங்க, விரோத மனப்பான்மையை வளர்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு கூட வாட்ஸ்அப்பில் வந்துருக்குது பாருங்கள் இந்த ரூல்ஸை பற்றி. அப்போது இவங்க என்னன்னாக்கா ரூல்ஸ்ன்னு இருந்தால் ரூல்ஸை வந்துட்டு அதன்படி செய்யணுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கும் எல்லா ஜட்ஜுக்குமே. இவன் நான் சரி இப்போ தொலையுது அப்படின்ட்டு நான் விட்டுடலாம். ஆனால் இன்னொரு ஜட்ஜு சீரியஸாக எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, இதே வழக்கறிஞர்கள் அவர் கோர்ட்லையும் இப்படி நடந்தது, அவர் ஒன்றும் பண்ணல, அவர் விட்டுட்டாரு, நீங்கள் மாத்திரம் எடுக்கிறீங்களேன்னு குத்தம் சொல்லுவாங்க ஜட்ஜை பற்றி. இவங்க செஞ்சது தப்புன்னு ஒத்துக்க மாட்டாங்க, ஜட்ஜுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ரூல்ஸ் மாத்திரம் பண்ணுறது, ரூல்ஸ் வந்துட்டு மெயின் சட்டத்தை விட இது வந்துட்டு அதில் இல்லாதது இதில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. எப்போவுமே தி ரூல்ஸ் cannot override தி மெயின் ஆக்ட். மெயின் ஆக்டில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குதோ அந்த ப்ரொவிஷனை மீறி இங்கே ரூல்ஸ் கொண்டு வர முடியாது. பட் அதில் விட்டு போனதை வந்துட்டு ரூல்ஸில் கொண்டு வரலாம் தாராளமாக. இப்போ அந்த மாதிரி தான் இதை பண்ணியிருக்காங்க. இந்த 6 இதை இன்சிடென்ட்டை சொல்லியிருக்காங்க. இந்த 6 இன்சிடென்ட் மெயின் ஆக்டில் 34ல் மிஸ்கான்டக்டில் வருதான்னு சொல்லுங்கள், அட்வொகேட்ஸ் ஆக்டில் இருக்குதான்னு சொல்லுங்கள். அது இல்லை அப்படின்னா ரூல்ஸ் வந்துட்டு கேன் பி அப்ஹெல்ட் ஆல்வேஸ்.
இட் இஸ் இன் வித்தின் தி காம்பிடன்ஸ். இல்ல நீங்க அந்த மாதிரி தான் சொல்றது பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம். இப்ப இப்போ கீழமை நீதிபதிகளுக்கு நிறைய இப்ப புகார்கள் வருது. உண்மை நேற்று கூட ஒரு ரயில்ல இப்ப ஒரு மாவட்ட நீதிபதி வந்து ஒரு குடிபோதையில தகராறு செய்ததா புகார் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இது போன்ற புகார்கள் எல்லாம் விசாரிப்பதற்கு நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு வழக்கறிஞரோ புகார் கொடுத்தாலோ அது திரும்ப வழக்கறிஞர் பொய்யான புகார் கொடுக்கிறார், அவர் மீது நடவடிக்கை பாய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? புகார் கொடுப்பதற்கு ஒரு வெளிப்படையான அமைப்பே கிடையாது இந்தியாவில் இது வரைக்கும். நடவடிக்கை தொடர்ந்து பேசுங்க. இல்ல அது ஏங்க இப்போ சபார்டினேட் கோர்ட்டில் வந்து சபார்டினேட் ஜட்ஜி ஒரு தப்பு பண்ணிட்டாருனாக்கா இங்கே ஹைகோர்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இங்கே வந்துட்டு ஒரு கமிட்டி இருக்குது, அந்த கமிட்டி என்கொயரி பண்ணுறாங்க. என்கொயரி பண்ணிட்டு உண்மை என்றால் நான் தான் சொன்னேன்ல, இப்போ பிப்ரவரியில் வந்துட்டு பிப்ரவரி மார்ச்சில் 6 பேர் பனிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி இவர் வந்துட்டு குடிபோதையில் இருக்காருன்னு சொல்லி பேப்பரில் வந்தாவே சீஃப் ஆக்ஷன் எடுத்துடுறாரு. ஏன்னா பேப்பரில் வர நியூஸ் பொய்ன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு நியூஸ் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா அதை பொய்ன்னு எடுக்க முடியாது. உடனே சஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்னக்கா என்கொயரி பண்ணலாம். அந்த மாதிரி உடனடியாக நடவடிக்கை எடுக்கல. இல்லை இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுல வந்துட்டு நிஜமான கம்ப்ளைண்ட்டை பொய் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க அட்வொகேட்ஸ் மேலே நடவடிக்கை எடுத்தாங்களான்னு சொல்லுதான். அப்படி இந்த ரூல்லையே ஒரு மிக மிக மோசமான ஒரு ரூல், மிகவும் வழக்கறிஞர்களை அவமதிக்கின்ற ஒரு செயல்னு சொன்னாக்கா ஜட்ஜுக்கு பேரை சொல்லி பணம் வாங்குறது. அது வந்து இது வந்து என்ன எப்படி போய் முடியும்னாக்கா ஒரு வக்கீல் வந்து ஃபீஸ் வாங்கியிருப்பார் 1 லட்ச ரூபா, அந்த கேஸ் ஆஜராயிருப்பார். அந்த வழக்கில் வந்து அந்த கட்சிக்காரர்களுடைய கேஸை தோக்கடிச்சிருப்பாரு. உனக்கு கட்சிக்காரர் வந்து எனக்கு 1 லட்ச ரூபா திருப்பி கொடுன்னு கேட்பாரு. கொடுக்கலன்னு என்ன பண்ணுவாரு, நீ ஜட்ஜு கொடுக்குறதா சொல்லி பணம் வாங்கணும்னு சொல்லிட்டு பொய்யா எங்கள் மேலே குற்றச்சாட்டு சொன்னாக்கா வக்கீலுங்க எப்படி தொழில் பண்ணுறது? சார் இவங்க ஃபீஸ் வாங்குறதே ஒரு பிரச்சனை இருக்குது சார். அட்வொகேட்ஸ் ஆக்டில் ஒரு ஃபீஸ் இருக்குது, அந்த ஃபீஸ் வாங்குறது இல்லை. இப்போ அந்த ஃபீஸ் கட்டுப்படி ஆகுதுங்கிறது வேற விஷயம். ஒன்றும் இல்லைங்க, அப்படிலாம் வாங்க முடியாது சார். அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸ் வாங்க முடியாது. ஜஸ்டிஸ் உங்களோட பதில் ஒரு பால் கனகராஜ் சொன்ன நீதிபதியின் பேரை சொல்லி பணம் வாங்குறது இல்ல சொல்லுவாங்க. 1 லட்சம் இல்ல 2 லட்சம் ஆகட்டுங்க, 2 லட்சத்துக்கு ரசீது கொடுக்கட்டும் ஃபீஸ்ன்ட்டு இந்த பிரச்சனை வராது இல்ல. இல்ல அந்த வழக்காடி எங்க மீது தவறாக பொய் புகார் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை இது உருவாக்கி இருக்குன்னு சொல்றாங்க. நாளைக்கு அவங்க கேஸ் தோத்துட்டான்றதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. பொய் புகாரா உண்மையான கண்டுபிடிக்கிறது தான் நீதிமன்றமே இருக்குன்னு எங்களுக்கு சொல்றீங்க. நான் ஆக்டுக்குள்ள வரேன். ஜட்ஜி கரெக்டா ஒரு விஷயம் ஜட்ஜி சரியான ஒரு விஷயம் சொன்னாங்க. அதான் இத ஜட்ஜி சொன்ன விஷயம் ஒன்னு கரெக்டான விஷயம். தொடர்ந்து பேசுங்க ஜஸ்டிஸ் சொல்லுங்க. தொடர்ந்து பேசுங்க ஜஸ்டிஸ். ஜட்ஜி பேரை சொல்லி வாங்குறாங்க அப்படின்னு வாங்க கூடாது. ஜட்ஜி பேரை சொல்லி வாங்குறாங்கிறத அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இவங்க சொல்கிறாங்க 1 லட்சம் ஃபீஸ் வாங்கினாங்க, அப்புறம் 3 கேஸ் தோற்று போச்சுனாக்கா திருப்பி கொடு அப்படின்னாக்கா எந்த கட்சிக்காரனும் ஃபீஸை வந்து திருப்பி கொடுன்னு கேட்க மாட்டான். அது அன்லஸ் தெர் இஸ் சம் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் தம். இப்போ நான் ஜெயிச்சு கொடுத்தனாக்கா இவ்வளோ, இல்லைன்னா கேஸ் போயிடுச்சுனாக்கா நான் இவ்வளோ கொடுத்துட்றேங்கிறது அந்த மாதிரி பேசிக்கிட்டாங்கன்னா தான் அவன் கட்சிக்காரன் திருப்பி கேட்பான். இல்லைனாக்கா 5 லட்சம் 10 லட்சம் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் என்ன கோடியாக பரவுது, அவங்கெல்லாம் திருப்பியாக கேட்குறாங்க. அது ஒன்றும் கிடையாதுங்க. இவங்களுக்கு வேண்டியது நான் ஃபீஸுன்னு வாங்கினாக்கா இப்போ 1 லட்சம் இல்லை 2 லட்சம் வாங்கிட்டோம், ரசீது போட்டு கொடுத்துட்டோம், நான் ஃபீஸுக்காக இவ்வளோ வாங்கிட்டேன்ட்டு அவன் வந்து திருப்பி கேட்க முடியாது இல்லை. அந்த மாதிரி பண்ணலாமே. நம்ம தொடர்ந்து பேசுவோம். நடக்கல ஜஸ்டிஸ் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்ப நான் பால் கனகராஜ் கேட்க விரும்புறேன். பொதுவாகவே இப்போது வந்து எல்லாமே இப்ப இந்த விதிகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே இருக்கு. கண்டெம்ட் எடுக்கலாம், ஹைகோர்ட் கண்டெம்ட் எடுக்கலாம், ஹைகோர்ட் கேம்பஸ்குள்ள போராட்டம் நடத்தக்கூடாது, போராட்டம் நடத்தினா உடனே பதிவாளர் வந்து பார் கவுன்சில புகார் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த விதிகள் எல்லாமே பெரும்பாலான விதிகள் நீதிபதிகளுக்கு எதிராக புகார் கொடுத்தாலும் அவங்க விசாரிக்கலாம். இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. கீழமை நீதிபதிகளுக்கு எதிராக புகார் கொடுத்தா விஜிலன்ஸ் இருக்கு. இப்படி இருக்கும்போது இது வந்து வழக்கறிஞர் ஒரு நல்ல ஒரு உயர்நீதிமன்றத்தில் நல்ல பிராக்டிஸ் பண்ணக்கூடிய வழக்கறிஞரை எந்த அளவுக்கு பாதிக்க போகுது? அப்படி சொல்ல முடியாது சார். எத்தனையோ வழக்கறிஞர்கள் வந்து அவங்க வந்து நல்ல பிராக்டிஸ் ஒரு அந்த பிராக்டிஸை வந்து நல்லபடியா கொண்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க நீங்க ஏன் பயப்படணும்? வழக்கறிஞர் ஏன் கண்டு பயப்பட வேண்டும்? சரி, அதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுதான் நீதிபதிகளுடைய பார்வை வந்து வழக்கறிஞர் மீது தவறாக இருக்குது. இல்லை இருங்க, நீதிபதிகளுடைய பார்வை வழக்கறிஞர் மீது தவறாக இருக்குது. 95% வழக்கறிஞர்கள் நேர்மையாகவும் சின்சியராகவும் தொழிலில் வந்து ரொம்ப ஈடுபாடு உடைய வந்து நேர்மை பாடுபட்டு வந்து வழக்கு தொழிலில் இருக்காங்க. ஒரு 5% வந்து எங்கேயோ தப்பு நடக்கின்றதுக்காக ஒட்டுமொத்த வழக்கறிஞர்கள் மீதும் அவதூறு சொல்லுகின்ற வகையில் அவர்களை வந்து எங்கே பார்த்தாலும் வக்கீலுங்க தான் தப்பு பண்ணுறாங்க, மற்றவங்கெல்லாம் யோக்கியமாக இருக்காங்கிற மாதிரி ஒரே ப்ரொஜெக்ஷனு. வக்கீலுங்க தான் வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க, மற்ற துறையில் இருக்கவங்க யாருமே எல்லாம் வந்து வானத்திலேருந்து குச்சி நேர்மையாக இருக்கிறாங்கன்ற மாதிரியும் வழக்கறிஞர் தொழிலில் வழக்கறிஞர் நான் அது நீங்கள் கேட்ட கேள்வி தான் நான் கேட்குறேன். நல்ல சிறப்பான வழக்கறிஞர் இருக்காங்க, மூத்த வழக்கறிஞர் இருக்காங்க, அருமையாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அவங்களுடைய கண்ணியத்தை குறைக்கிற வகையில் இந்த தொழில் சொல்ல முடியாது சார். ஏன்னா உங்கள் தொழிலுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அரசியல் அமைப்பில் 3 இருக்காங்க. அரசியல்வாதி இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க, நீதிபதி இருக்காங்க.
நீதித்துறைங்கிறது வந்து பாக்கி 2 துறைக்கும் கட்டுப்படாது. இவங்க வேணா அவங்க அதாவது இப்போ ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் போட்டாங்க. அந்த எப்படி போட்டாங்க, லோக்சபாவில் பாஸ் பண்ணி 20 ஸ்டேட்டில் பாஸ் பண்ணி மக்கள் முழு ஆதரவு எல்லா இடத்துலையும் யுனானிமஸாக பாஸ் பண்ண ஒரு லாவை இந்த லா செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அதில் ஒன்றுமே இல்லை. அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு இதே மாதிரி தான் ஒரு ப்ரொசீஜர் வைக்கணும். எப்படி இவங்க ப்ரொசீஜர் வந்து வக்கீலுக்கு கொண்டுறாங்களோ அதே மாதிரி பார்லிமெண்ட்ல மக்கள் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கன்னு. இந்த சட்டம் செல்லாது, நாங்க எங்களையே அப்பாயின்ட் பண்ணிப்போம். அது தவறு சார், அது தவறு சார். பொலிட்டிஷியன் கையில நீதித்துறை போயிடு சார். அது உங்களுக்கு புரியாது, நீதிபதிகளுக்கு மக்களுக்கு புரியாது, வழக்காடிகளுக்கு புரியாது, வக்கீலுக்கு புரியாது, ஜட்ஜுகளுக்கு இல்ல புரியாது. நான் இன்னொரு சுரேஷ் நான் என்ன கேக்குறேன், கட்டுப்பாடு இருக்க கூடாது. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் நான் என்ன கேக்குறேன், வக்கீலும் நீதிபதி ஒண்ணு கிடையாது. இல்ல சுரேஷ் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். பொதுவாகவே வந்து வழக்கறிஞர் தொழிலை அவங்க நெறிப்படுத்துறதுக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஏற்கனவே எக்ஸாம் ஒன்று நடத்துறாங்க, புதிதாக கொண்டு வரப்பட்டது. அதையும் தாண்டி அண்மையில் நீங்க கிருபாகரன் ஒரு நீதிபதிக்கு கிருபாகரன் ஒரு உத்தரவு பிறப்பித்திருப்பார், கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ளவங்களால வந்து வழக்கறிஞர்களை பணியில பதிவு செய்யக்கூடாது என்று. தொடர்ந்து இந்த வழக்கறிஞர்களுக்கான அந்த தொழிலை நெறிப்படுத்துவதற்கு வந்து தொடர்ந்து பல்வேறு அம்சங்கள் எடுத்துட்டு வராங்க. அது அமல்படுத்தப்பட்டும் வருகிறது. ஆனா அதே வேளையில ஒரு டாக்டர், ஒரு அரசு டாக்டரைவோ அல்லது ஒரு பொறியாளரைவோ இது போல நீங்க எந்த ஒரு விதிகளுமே வந்து ஒரு இல்லையே. இப்ப நீங்க வந்து இப்ப வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் மெடிக்கல் கவுன்சில் எத்தனை டாக்டர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சார்? அது போக அதை தாண்டி கன்சியூமர் கோர்ட் இருக்கு, ரெகுலர் கோர்ட் இருக்கு. இவங்களுக்கு தான் வந்து ஒரே அமைப்பு பார் கவுன்சில். அந்த பார் கவுன்சில் வந்து செயல்படாதவர்கள் மட்டுமல்லாமல் அதாவது அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் வந்து நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து அவங்க அண்ணன் பிள்ளை, வக்கீல்கிறவங்க வந்து அவங்க வீட்டு பிள்ளைங்க, ஜட்ஜி வந்து அப்பா, அவங்களுக்கு ஒருத்தருக்கு இவர் அவங்க முதுகு சொல்லுவாங்க, இவங்க முதுகு சொல்லுவாங்க. இது போய் மாட்டை கடிச்சு இன்னைக்கு ஜட்ஜை கடிச்ச உடனே தான் அவங்களுக்கு வந்து முடிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு இது வரைக்கும் நாங்கள்லாம் அடிபட்ட சார், ஃபேமிலி கோர்ட்டில் வக்கீல் வந்து வழக்காடி அடிக்கிறாங்க. முருகேசன் கோர்ட்டில் போய் ஜட்ஜையே போய் அடிக்கிறாங்க வக்கீல். சமாதானமாக போகிறாங்க சார். அடித்து அந்த ஜட்ஜி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, சுவோ மோட்டோவை எடுத்து விசாரிச்சாங்க. வக்கீல் சங்கமும் ஜட்ஜி சங்கமும் சேர்ந்து சமாதானமாக போயிட்டாங்க. வேதாரண்யத்தில் ஜட்ஜி அடிக்கிற செருப்பு அடிக்கிறாங்க சார். வழக்காடி வந்து பாண்டிச்சேரி நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்லேயே இன்னைக்கு வந்து வழக்காடி வந்து செருப்பால் அடிக்கிறான். ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல. 2 கான்ஸ்டபிளை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இதை வந்து நேர்படுத்துறதுக்கு இன்னைக்கு 30-40 இன்னைக்கும் பிரிட்டிஷ் இருக்காங்க. ஒரு கவுனை போட்டுக்கிறாங்க, கோட்டை போட்டுக்கிறாங்க, போட்டுட்டு அதே அந்த காலத்திலே இருக்காங்க. ஒரு வழக்கம் முடிக்கிறதுக்கு 10 வருஷம் 15 வருஷம் வழக்காடி வந்து மாட்டிக்கிறான். வந்து உள்ள வெளியும் போக முடியல, அதுவும் பண்ண முடியல. உண்மையில ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் சார், என் பேரில் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னா, நான் வந்து என்னைக்கு போடுறாங்களோ ஒரு 5 வருஷத்துக்கு நான் போகணும். ஒரு நாளைக்கு போடலன்னா வாரண்ட் போட்டுருவாங்க. என் பேரில் வாரண்ட் எடுத்துகிட்டு போலீஸ்காரன் வந்துடுவான். அவன் 100 ரூபாய் வாங்கிட்டு போயிடுவான். இது அவன் மேலே எடுக்கிறது இல்லை. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் தொடர்ந்து இது எல்லாமே வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து, நீதிபதிகளும் வக்கீல்களும் சேர்ந்து இணைந்து தொடர்ந்து பேசுவோம். வழக்கறிஞர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை நீதிபதிகளுக்கு எதிராக அதீதமாக இருந்ததன் காரணமாகத்தான் புதிய சட்ட விதிகள் உருவாக்கப்பட்டதா? தொடர்ந்து விவாதிப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. விவாத மேடை நிகழ்ச்சி தொடர்கிறது. வழக்கறிஞர் தொழில் தொடர்பான ஒரு புதிய விதிமுறைகளை குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் நீதியரசர் ஜெகதீசன் அவர்களிடம் கேட்க விரும்புகிறேன். பொதுவா வழக்கறிஞர்கள் வந்து இப்ப அண்மை காலங்களில் நீதிபதிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்துவதும் குற்றச்சாட்டுகள் கூறுவதும் அதன் காரணமாகத்தான் இந்த புதிய விதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சுரேஷ் ராம் அவர்கள் வந்து குற்றம் சாட்டுகிறார். ஏனென்றால் நீங்க நீதிபதியா இருக்கும் போதே வந்து உங்களுடைய அந்த நீதிமன்ற அறை கதவை அப்போது இருந்த வழக்கறிஞர் சங்க தலைவர் கருப்பன் உடைத்தார். தொடர்ந்து 2 நீதிபதிகள் கொண்ட நீதிபதி சந்துரு தொடர்ந்து அந்த அமர்வு முன்பு அப்போது சுப்பிரமணிய சாமி, ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமி மீது முட்டை வீச்சு நடந்தது. நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே காவல்துறை அதிகாரிகள் தாக்கப்பட்டார்கள். ஆக இதெல்லாம் வந்து நடந்து கொண்டுதான் இருந்தது. அப்பெல்லாம் எந்த விதியுமே வரல. ஆனா அண்மை காலங்களில் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு முன்னாடி அவங்க கோர்ட்ல போய் நீதிபதி, தலைமை நீதிபதியை வந்து நீங்க டெல்லிக்கு போங்க அப்படின்னு சொன்னதுனாலையும், அதை தொடர்ந்து 2 நீதிபதிகளுக்கு எதிராக ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ வெளியானது, தொடர்ந்து கண்டெம்ப்ட் எல்லாம் நடந்தது. ஆக இதுதான் காரணம் அப்படின்னு அவர் குற்றம் சாட்டுறார். அவர் சொல்றது கரெக்டுங்க. அதாவது இப்போ நான் இருந்தனாலே கோர்ட்டு கதவை உடைச்சாங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு கதவை உடைக்கிறதுக்கு முன்னாலே 2001 ஜெயலலிதா அம்மா கேஸை வந்துட்டு எங்கிட்ட போட்டாங்க. இந்த டான்சி கேஸை அப்பீல எங்கிட்ட போட்டப்போ ஒரு குரூப் ஆஃப் லாயர்ஸு, அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஜெயின் இருந்தார், அவர் ரூமில் போய் அவரை கேரோ பண்ணி அந்த கேஸை எங்கிட்ட போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணி அவர் வந்துட்டு நான் போடுவேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. மறுபடியும் அடுத்த நாள் அதே மாதிரி போய் கேரோ பண்ணி அவர் போடவே கூடாது, லிஸ்ட்டில் இருந்து எடுக்கணும்னு சொல்லி ஆட்டம் பண்ணி அப்புறம் ஜட்ஜி வந்து சீஃப் ஜஸ்டிஸ் என்கிட்ட பேசி நீங்கள் அந்த கேஸை எங்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட இருந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் அவராக வந்துட்டு தி ஜட்ஜ் டசன்ட் வாண்ட் டு ஹியர் த மேட்டர்னு அவரே கையெழுத்து போட்டு என் லிஸ்ட்லேருந்து எடுத்தார்.
இந்த இந்த நிகழ்வுகள் இப்போ வர 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 என்ன ஆச்சுனாக்கா ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. இவன் இந்த பீட்டர் ரமேஷ்குமார் சொன்னீங்களே, இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்கார். அவர் ஜஸ்டிஸ் சுதாகர் கோர்ட்டில் வரும்போது உனக்கு தில்லு இருந்தால் நீ என் மேலே கேஸ் போடுன்னு சொல்கிறார். கேஸ் போட்டு நடவடிக்கை எடுன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துருக்குது. அப்படின்னாக்கா அது எந்த மாதிரி இருக்கும்? தமிழில் ஆர்கியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சீஃப் சேம்பரில் போயிட்டு கௌரவப்படுறது, கோர்ட்டில் வந்து கௌரவப்படுறது, ப்ரொசீடிங்ஸையும் அப்செட் பண்ணுறது அப்படின்னு வந்ததுனாக்கா இது எந்த அளவுக்கு போகிறது அப்படின்றது தான் இப்போ பார்க்கணும். அதே மாதிரி என் கேஸை வந்துட்டு நீங்கள் கேட்கக்கூடாது, உங்கள் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், உங்கள் பேரில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு இதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு ஆஃப் லேட் வந்துட்டு இட்ஸ் வெரி டூ மச், ரொம்ப அதிகமாக வளர்ந்ததுனால இதை எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிற ஒரு கமிட்டி டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை வழக்கறிஞர்களை கட்டுப்படுத்தணுங்கிறது ஜட்ஜுங்களுக்கு ஒன்றும் அதே கிடையாதுங்க. வழக்கறிஞர்களை கட்டுப்படுத்துறதுல என்ன இருக்குது? நீங்கள் உங்கள் தொழிலில் பார்க்குறீங்க, நாங்கள் எங்கள் தொழிலில் பார்க்குறோன்ட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் எப்போ இவங்க வந்துட்டு பர்சனல் ரைட் அஃபெக்ட் ஆகுதுன்னு இப்போ ஜட்ஜு வந்துட்டு அவருடைய தொழில் பண்ணுறதையே அவருடைய வேலையவே கெடுத்துக்கிட்டு இருக்காங்கும் போது ஜட்ஜுங்க என்ன பண்ணுவாங்க? சரி, இதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனை பண்ணி இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். இது வந்து இன்னைக்கு அதிகமாக போயிட்டு இருக்குது. நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. காரணமே நீதிபதிகள் தான். இல்ல நான் இல்லை இப்போ ஒரு பால் கனகராஜிட்ட கேட்க விரும்புகிறேன். பொதுவாக இப்போ அவர் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி அதீதமாக போகிறதுனால தான் இந்த மாதிரி நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தொடர்ந்து இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஒரு சார்ட்டர்டு ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு சார்ட்டர்டு ஹைகோர்ட், வரலாற்று சிறப்புமிக்க ஹைகோர்ட்டை இப்படி ஒரு சம்பவங்கள் தொடர்ந்து இருந்ததுன்னா உங்களை மாதிரி ஒரு வழக்கறிஞர் நீங்கள் அந்த கோர்ட்டில் ஒரு பணிபுரியும் போது அது உங்களுக்கு ஒரு இழுக்கா தெரியலையா? அது வந்து இந்த நடவடிக்கை சரிதானே? கண்டிப்பாக இல்லை என்று ஒரு காலம் மறுக்கலை. அவர் ஐயா சொன்ன மாதிரி அந்த பீட்டர் ரமேஷ்குமார் என்பவர் சிறையில் இருக்கிறார். பார் கவுன்சில் மேலே எங்களுக்கு வருத்தம், அதீதமாக நடவடிக்கை எடுத்துட்டாங்க, ஓவரா எங்க மேலே நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அதாவது இல்லை எங்கள்கிட்ட கொடுக்காம நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அதாவது பார் கவுன்சில் செயல்பட சொல்றாங்க, ஓவரா செயல்படுறாங்கிறது எங்க வருத்தம். அதனால கடமை இல்ல, அவங்க ஓவரா செயல்பட தூண்டப்பட்டதனால தான் செயல்படுறாங்க. கடந்த 6 மாதம் மட்டும் தான் இவங்களோட செயல்பாடு அதீதமா இருக்கு. அதாவது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஹைகோர்ட் சொன்ன பிறகும் சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகும் இல்ல உங்களுக்கு ஏன் நான் என்ன கேக்குறேன், பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா சொன்ன பிறகு தான் நடவடிக்கை எடுத்துன்னு சொல்றாங்க. அது அது அறவே இல்ல. அமல்ராஜ் சார், நான் கேக்குற ஒரே கேள்வி, இங்க வந்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை அவங்க சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள். அவங்கள் மீதான அந்த ஒழுங்கு நடவடிக்கை விசாரணை என்பது ஏன் பெங்களூர் கர்நாடகால போய் விசாரணை நடக்குது? ஏன் உங்க பார் கவுன்சில் அது என்ன விஷயம்னா, பார் கவுன்சில் மெம்பர் இந்த கேஸ் விசாரிக்கிற ஒரு மெம்பர் வந்து மதுரையை சார்ந்தவரும் கோஆப்ட் மெம்பர் அதுல வந்து சார்ஜில் இருக்காங்க. அதனால இது நடத்தக்கூடாதுன்னு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. அந்த லெட்டரை பேஸ் பண்ணி தான் வந்து நாங்க வந்து சரி அப்படி பயாஸ் இருக்கிற பட்சத்தில் நாங்க வந்து பெங்களூருக்கு மாத்தணும். அது பெங்களூர் மாத்தினது வந்து சொன்ன உடனே நாங்க பெங்களூர் மாத்தினோம். அது நம்பர் 1. அதுல நம்பர் 1ங்க. நம்பர் 2, ஜட்ஜி ஒரு விஷயத்தை கேட்டிருக்காருங்க. ஆக்ட்ல இல்லாத மட்டும்தான் ரூல் மேக் பவர் உண்டு ஹைகோர்ட்டுக்கு செக்ஷன் 34 சொல்றப்போ ஆக்ட்ல வந்து 35ல வந்து தெளிவா இருக்குதுங்க, கன்விக்ஷன் பண்றதுக்கு பார் கவுன்சில் மட்டும் தான் உரிமை உண்டு. சரி, எதை பேஸ் பண்ணி பண்ணணும்னா மிஸ்காண்டக்ட் கிளைண்ட், அதாவது ஒரு அட்வொகேட் கிளைண்ட் வந்து கேஸ் நடத்தாவிட்டாவோ இல்ல ஃபீஸ் வாங்கி கேஸை விட்டுட்டாவோ ஒரு நிமிஷம் உங்களுக்கு செய்யலனாவே அதை நாங்க ஃபாலோ பண்ணலாம். அதர் மிஸ்காண்டக்ட் ஒன்று இருக்குங்க. அதை தான் இன்னைக்கு ஹைகோர்ட் தெளிவா 14ல வந்து தெளிவா சொல்றாங்க. ஒரு அட்வொகேட் எப்படிலாம் இருக்கக்கூடாது, ஒரு அட்வொகேட் ஜட்ஜஸ் எப்படி இருக்கணும், கோர்ட்ல எப்படி பிஹேவ் பண்ணணும், இதை தான் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குதே தவிர அப்போ நீதிபதி சொன்ன மாதிரி போல ஆக்ட்ல இல்லாத ஓவர் ரூல் பண்ணி ரூல் போட முடியாது. இதுதான் இப்ப நாங்க கேட்கிறோம். ஆக்ட்ல இருக்கு 35ல வந்து மிஸ்காண்டக்டுக்கு வந்து பனிஷ் பண்ற பவர் வந்து பார் கவுன்சில் இருக்கும்போது அதை ஓவர் ரூல் பண்ணி நீங்க 34ல எடுக்க முடியுமான்றது தான் இது. நாங்க இதெல்லாம் வரவேற்கிறோங்க. அவங்க 14ல பண்ண அமெண்ட்மென்ட் அதுதான் அதர் மிஸ்காண்டக்ட் இது நாங்க எடுத்துக்கிறோம். இல்ல அதுதான் நாங்க எடுத்துக்கிறோமே. இப்போ 14ல ஹைகோர்ட் ரூல் பண்ண மேக் பண்ண பவர் எல்லாத்தையும் நாங்க வரவேற்கிறோம். டெஃபினட்டா அந்த அட்வொகேட் இப்படி செய்யற தவறெல்லாம் நீங்க எங்களால சுட்டி காட்டுங்க. ஆனா பனிஷ் பண்ற பொறுப்பு பார் கவுன்சில் இருக்குது, 35 இருக்குதுனால அத டெஃபினட்டா நீங்க அந்த ஜட்ஜி சொன்னதான் கரெக்ட். நீதிபதி சரியா சொன்னாரு. பிரின்சிபல் ஆக்ட் இருக்கு சொல்ல பிரின்சிபல் ஆக்ட் இருக்கு சொல்லி ஓவர் ரூல் பண்ணி ஒரு ரூல்ஸோ ரெகுலேஷனோ ஹைகோர்ட்ல போட முடியாதுன்றது தான் இங்க நாங்க சொல்றோம். நிச்சயமா நம்ம தொடர்ந்து
வழக்குகள் வந்து வக்கீல் இன்னைக்கு தோக்குறவங்க எல்லாமே வந்து இன்னைக்கு ரெண்டு கணவன் மேல. காயின் 2 பேர் வக்கீலுங்க 2 பேர் கேசஸ்ல வந்து ஒருத்தர் தோக்குற கிளைண்ட் எல்லாமே வந்து வக்கீல் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா 500 கேஸ் 1000 கேஸ் கூட வரும். சார், எல்லாத்தையும் பென்ஷன் போடுங்க கம்ப்ளைண்ட் சார். எடுக்க முடியாது. பென்ஷன் முறையா சார், எவ்வளவு முறையா நீங்க ப்ரொசீஜரை insist ஃபாலோ பண்றீங்களா? பண்ணி நோட்டீஸ் கொடுத்து சார், ரிப்ளை வாங்கி அதுக்கு பிறகு தான் பண்ண முடியும். நான் affidavitல தவறான தகவல் வந்துருவாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க. சார், அதனால உங்களுக்கு நான் எல்லாத்தையும் தொடர்ந்து தொடர்ந்து பேசுவோம். சுரேஷ், நான் உங்களோட இறுதியான கருத்து நிகழ்ச்சி உடனே எடுத்து இல்ல நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு மட்டும் சுருக்கமாக உங்களோட 20,000 கண்டெம்ட் பெட்டிஷன்ல ஐயா அது நீதி கோர்ட் இருக்குது. உத்தரவே அது கோர்ட் முடிவு பண்ணும். என்ன நம்ம கோர்ட் சொல்ற கோர்ட் வக்கீல் என்ன முடிவு பண்றாங்க சொல்றீங்க அத சொல்றேன். contempt நீங்க போட்டு கேஸ்ல தோத்துட்டாவே அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அவர் பார்க்கல. உடனே அவர் அவங்க approve ரிமூவ் பண்ற முடியுமா? சார், நீங்க அது ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அவங்க ஆப்போசிட் Procedure follow பண்ணி contempt கொடுத்தியா contempt இல்லையா இது ஆமா. யார் ஜெயிச்சது யார் இப்ப தோத்தது நீதிமன்றத்தை இதெல்லாம் விசாரணை பண்ணி தாங்க செய்வாங்க. நீங்க ஒண்ணும் பார் இல்ல கவுன்சில் ஸ்டாச்சுட் பாடி ஏதோ நாங்க வந்து பரத்தடியில உட்கார்ந்து உடனே கூட்ட விட இல்ல சார், உங்க disciplinary ரிமூவ் committee- பண்றேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. சார், அது நீங்க பவர் புரிஞ்சுக்கணும். அது முடியாதது நானும் ஒத்துக்கிறேன் ஆமா சார். சஸ்பெண்ட் பண்ற 500 கம்ப்ளைண்ட வந்து நீ வாங்கிட்டு நான் உடனே 500 நான் வந்து சார், எங்களுக்கு remove சொல்றீங்க பண்ண முடியுமா? சார், ஒரு வாடகை வீட்டுல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். தொடர்ந்து தொடர்ந்து ஒரே ஒரு சின்ன- உங்களோட இறுதி சின்ன கருத்தை example ஐயா பதிவு இறுதி கருத்தை பதிவு சின்ன பண்ணுங்க. எக்ஸாம்பிள், வீட்டு வாடகை இல்லை கொடுக்கல, 3 மாசம் கொடுக்கலையா, அதனால அவர் காலி பண்ணணும்னு கொடுத்தா அவர் போறார். நான் வந்து போனேன்னா உடனே இவர் காலி பண்ணக்கூடாது அப்படின்னு முதல்ல உத்தரவு போட்டுறேன். அவர் கொடுத்தாரா கொடுக்கலையாங்கிறத நான் அப்புறம் பார்க்குறேன். சரி பாருங்கய்யான்னா அது பார்க்கறதுக்கு 7 வருஷம், அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் 15 வருஷம், இவன் 3 மாசம் வாடகை கொடுக்காம 15 வருஷம், அதுக்கப்புறம் பர்மனெண்டா வாடகை கொடுக்காம அங்கே இருக்கு. சட்டத்தை திருத்துங்க சார். அதெல்லாம் இதுக்கு திருத்துங்க. உங்களுக்கு அதே தான். Justice correct உங்களுக்கு சார். சட்டம் உங்களுக்கு ஒரு சட்டமா? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். உங்களுக்கு அது வேற சட்டமா? எங்ககிட்ட நீங்க. அதான் சொல்லுங்க, எங்ககிட்ட சரி, வரீங்க. அப்ப நீங்க சட்டத்தை 34 மாத்திட்டு வாங்க. சார், கோர்ட்டுல எல்லா மாத்திட்டு சட்டத்தையும் வாங்க. திருத்துங்க. 34 அதுக்கு தான் சட்டத்தை சார். திருத்துங்க. ஜட்ஜுக்கு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இல்ல, இருக்க ஜட்ஜு. சரி, இறுதியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். திரு பால் கனகராஜ், நீங்க இறுதியா சொல்ல வேண்டிய விஷயம். சார், நான் சொல்றது என்னன்னாக்கா, இவர் வந்து அமல்ராஜ் சொன்னது போல அதில் சொல்லப்பட்ட அந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் நிறைய தேவையில்லாததான் சேர்த்துருக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த ரூல் மேக்கிங் பவரில் பீனல் ப்ரொவிஷன்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு அப்பீல் ப்ரொவிஷன் இல்லை, ரிவிஷன் ப்ரொவிஷன் இல்லை, எதுவுமே இல்லை. ரெண்டாவது, ஏற்கனவே நீதிமன்றத்தை அவமதிச்சா, நீதிபதிகள் அவமதிச்சா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் இருக்கு. நீதிபதிகள் வந்து பார் கவுன்சிலுக்கு ரெஃபர் பண்ணலாம். தண்டனைகள் ஏற்கனவே இருக்கிறது. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் அப்படி தான் இருக்குது. நாங்கள்லாம் கரெக்டாக தான் இருக்கிறோம், எந்த தவறும் செய்யலை. நாங்கள் வந்து இப்போ வந்து சிஎஸ்எஃப் போட்டதுனால மட்டுமே நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கல, நாங்களே செல்ஃப் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். அதெல்லாம் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஆகவே இது தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத வந்த ஒரு சட்ட. திரு அமல்ராஜ், சுருக்கமாக உங்களுடைய இறுதி கருத்து. அதாவது இதே இன்சிடென்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு மதுரை பைப்ரிகேஷன் பண்ண சொல்லி இருந்துச்சு. அப்போ இருந்த ஜஸ்டிஸ் சுபாஷன் ரெட்டி இதே போல் 34ல் ஒரு ஆக்ட் அமெண்ட் பண்ணி போட்டாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து கெசட்டில் வந்துட்டு உடனே வந்துச்சு. உடனே பார் கவுன்சில் வந்து ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி ஆல் பார் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணி இது வந்து அகெயின்ஸ்ட் ஆக்ட், அட்வொகேட்டுக்கு எதிரானது, இது எப்படியும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம். அந்த ரெப்ரசன்டேஷனை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து வாங்கி பார்த்து அது உண்மை நிலையை புரிந்து அதை உடனே கெப்டின் அபாயின்ஸை வச்சாங்க. அதே நிலைமை தான் இந்த முறையும் கண்டிப்பாக பார் கவுன்சில் வந்து அவசர கூட்டம் கோர்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கான கூட்டத்தை கூட்டி இது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி நிச்சயமாக சீஃப் ஜஸ்டிஸை நம்முடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸை மீட் பண்ணி இந்த எல்லாத்தையும் நாங்கள் சொல்லலை, அந்த பீனல் ப்ரொவிஷனை மட்டும்தான் நீங்கள் வந்து இது சட்டத்துக்கு புறம்பானது, அதை நீக்கிட்டு மற்றதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோன்ற செய்தியை கொடுப்போம். நிச்சயமாக தலைமை நீதிபதி அதுக்கான முடிவை அறிவிப்பார்ன்ற நம்புகிறோம். அது இல்லைன்னா நாங்கள் கோர்ட் மூலியமாவோ நிச்சயமாக சட்டப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்து அதை நாங்கள் ஸ்டே பண்ணுவோம், அதை குவாஷ் பண்ணுறதுல உறுதியாக இருக்கிறோம். சுரேஷ் ராம், உங்களோட கருத்து இறுதியாக ஒரு சுருக்கமாக. மொத்தத்தில் வந்து நீதித்துறை மேலே வந்து பொதுமக்களுக்கும் வழக்காடிகளுக்கும் நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு. நீதி கிடைக்குங்கிற இதுவே இல்லை. அதை விட இன்னைக்கு அநீதி தான் வந்து வழக்காடிகளுக்கு நிறைய கிடைக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து வக்கீல்கள் தான். என்னோட கருத்து சொல்லுங்க. நீங்க ஓபன் கோர்ட்ல வந்து வக்கீல் தான் எந்த வக்கீலுங்க வக்கீலுங்க இன்னைக்கு வந்துங்க வழக்காடிகளை வக்கீல் தான் காப்பாத்துறாங்க, காவல்துறையோ வக்கீல் தான் காப்பாத்துறாங்க, நீதித்துறையோ நீதிபதியோ நிறைய பேர் பிரச்சனை காப்பாற்ற காரணம் ஒரு வார்த்தை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்க. செயல்பாடு ஒரு எல்லாத்துக்கும் காரணம் வக்கீல் தான் சொல்றீங்க. வக்கீல்கள் பெரும்பாலான வக்கீல்களோட செயல்பாடு ஆண்டு கொண்டிருக்காங்க, நாட்டை காப்பாற்றுறாங்க. எல்லா விஷயத்தையும் தலையிட்டு எல்லா விதமும் சஸ்பெண்ட் பண்றாங்க. வழக்காடிகள் அவங்களால ஒரு காலமும் ஏற்றுக்க முடியாது, நீதி பெற்று கொடுக்க முடியல. அவங்களோட பிஹேவியரே வந்து இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகக்கூடாது. இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு போகாதீங்க. 2 பேருக்கு நீதி பெற்று தர முடியாது. சரி, நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நேயர்களே, இந்த மாதிரி சின்ன சின்ன உறுதியானது இந்த இந்த ஒரு கேஸ்ல 2 பேர் இருப்பாங்க, 2 பேரும் ஜெயிச்சிருவாங்க. அப்ப தோக்குறவங்க இந்த மாதிரி ப்ளேம் பண்ணுவாங்க, வக்கீல் சரியாவாங்க. அட்வொகேட்ஸ் வந்து எப்படி நம்ம அக்செப்ட் பண்ண முடியும்? பார் கவுன்சிலே சப்ரஸ் பண்ணிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் போட்டு அப்பீல் மேல அப்பீல் போயிட்டே இருந்தாங்கன்னா அவங்க நல்லா பண்ணுவாங்க. ஓகே 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 உங்களுக்கு
இதுக்கு நீதிபதிகள் காரணம். ஒன்னாவது முக்கியமான காரணம் இது ஒரு கண்துடைப்பு நீதிபதியோ வேலை தான். நீதி வக்கீல்களோ பத்தி நீங்க அலிகேஷன் பண்ணவே கூடாதுங்க. எல்லாம் ப்ரொசீஜர் தான். நன்றி நன்றி அமல்ராஜ், உங்களோட நேயர்களே, சாதாரண ஒரு தெரு சாக்கடை பிரச்சனையானாலும் சரி, நதிநீர் பிரச்சனையானாலும் சரி, இன்று கடைசி புகலிடம் என்பது நீதிமன்றங்கள் தான். நீதித்துறை என்பது தற்போது அரசு இயந்திரத்தை ஒரு முறையாக செம்மையாக இயக்க வைக்கக்கூடிய ஒரு கருவியாக விளங்கி வருகிறது. அது அண்மை காலத்திலே, ஏனென்றால் இன்று எந்த மூலையில், நாட்டில் எந்த மூலையில் எந்த பிரச்சனை ஆனாலும் அது ஏதோ ஒரு வடிவில் வழக்காக உருமாறி நீதிமன்றத்தின் நீதி பரிபாலன முறைக்கு ஆளாகிறது. ஆகவே நீதித்துறையினுடைய கண்ணியமும் காப்பாற்றப்பட வேண்டும். அதே போல வழக்கறிஞர் தொழிலினுடைய சுதந்திரமும் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த வழக்காடிகள் அமைப்பைச் சேர்ந்த சுரேஷ் ராம் அவர்களுக்கு நன்றி. அதே போல பார் கவுன்சிலுடைய துணைத் தலைவர் அமல்ராஜ் மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு பால் கனகராஜ், நீதியரசர் ஜெகதீசன் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.